இன்னைக்கு ரொம்ப சோகமான ரெஸ்க்யூனே சொல்லலாம். சோகமான ரெஸ்க்யூ மட்டும் இல்ல, சோகமான நாள் கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி, அவங்க ரிலேஷன் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு. அதாவது தோட்டத்தில பாம்பு ஒண்ணு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தான். நாங்க உடனே போயிருந்தேன். அங்க போய் பார்க்கும்போது அந்த பாம்புக்கு வந்து சுத்தமா மூவ்மெண்ட்டே இல்ல. அசையாம இருந்துச்சு. பாம்பு மயக்கத்தில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் ஊத்தி பார்த்தேன், தட்டிலாம் பார்த்தேன். ஆனா அந்த பாம்பு மூவ்மெண்ட்டே இல்ல. அப்பதான் பார்த்தேன், அது வயித்துல வந்து நல்லா பெருசா கிழிச்சிட்டு இருந்தது. அப்பதான் அவங்க வீட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த மாரி அது ஒரு சின்ன வேன் ஒண்ணு அது மேல ஏத்திருச்சு. அது ஏத்துனதுமே அந்த பாம்பு வந்து ரொம்ப வேகமா வந்து அவங்க தோட்டத்தில படுத்துக்கிச்சு. படுத்துட்டு கொஞ்ச நேரம் தலைய மட்டும் தூக்குச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா மூவ்மெண்ட்டே இல்ல. நான் மயக்கத்தில தான் இருக்குன்னு நெனச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நானும் அப்படிதான் நெனச்சு போயிருந்தேன். கடைசில அந்த பாம்பு இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்ப எப்பயும் போல வீட்ல எடுத்துட்டு வந்து அந்த பாம்ப புதைச்சுட்டேன். உப்பு மஞ்சள்லாம் போட்டு. அந்த பாம்ப அங்க புதைச்சுட்டு கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போற வழியில ஒரு ரோட்ல வந்து பாம்பு ஒண்ணு நசுங்கி இருந்துச்சு. ஸோ என்ன பாம்பு பார்த்தீங்கன்னா, வுல்ஃப் ஸ்னேக். ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது அந்த பாம்ப காப்பாத்த முடியல, இந்த பாம்ப காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாம்ப எடுத்து அங்கேயே பக்கத்திலேயே புதைச்சுட்டேன் ரோடு ஓரத்தில. அந்த பாம்ப புதைச்சுட்டு அந்த ரோட்லயே கொஞ்ச தூரம் போகும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓணான வந்து யாரோ ஏத்திட்டு இருக்காங்க ரோட்ல. அந்த ஓணானும் அங்க இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அத எடுத்து அங்க ரோடு ஓரத்தில மறுபடியும் அதையும் புதைச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்தேன். இந்த நாள் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் போச்சு. தயவுசெய்து வண்டி ஓட்டுறீங்கன்னா, தயவுசெய்து கவனமா ஓட்டுங்க. நிதானமா ஓட்டுங்க. எல்லா பாம்புமே வந்து ரெஸ்க்யூரால காப்பாத்தப்படல. உங்கள மாரி ஒரு சில நல்ல உள்ளங்களாலயும் பாம்பு காப்பாத்தப்படும். தயவுசெய்து வண்டிய பார்த்து பொறுமையா ஓட்டுங்க. பொறுமையா ஓட்டுனீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில உயிரினங்கள் உங்களால காப்பாற்றப்படும். தேங்க் யூ ஆல்.